Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma sholli ala Muhammadin wa ala ali Muhammadin kama shallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Alhamdulillah. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான். ஏன்னா ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில பெரிய பெரிய தியாகங்கள் செஞ்ச பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்ராஹிமே நீங்க அலைங்க, ஹஜ்ஜுக்கு அலைங்க. அப்ப இப்ராஹிம் சார் சொல்றாங்க, யல்லாஹ் யாருமே இல்லையே, என்னை அழைக்க சொல்றியே, அழைக்கக்கூடிய வேலை உங்களுடைய வேலை, பதில் கொடுக்கக்கூடிய இது என்னுடைய இது. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்ச பிறகுதான் அந்த அந்த டைம்ல அந்த அழைச்ச பிறகு அந்த பதில் கொடுத்தாங்க பாத்தீங்களா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யார் அந்த பதில் கொடுத்தாங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஹஜ் செய்ய முடியும். அவங்க தான் அந்த காபத்துல்லாவுல என்ன செய்ய முடியும், அந்த காலை பதிக்க முடியும். அதனால இது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். ஹஜ்ரத் சொன்னாரு, உம்ரா செய்யறவங்களும் ஹஜ்ஜி செய்யறவங்க, உம்ரா செய்யணும்னு ஹதீஸ்ல வரல, உம்ரா செய்யணும்னு ஹதீஸ் வரல. உம்ராங்கிறது நஃபில், ஹஜ்ஜிங்கிறது ஃபர்லு. உம்ரா செய்யறவங்களும் ஹஜ்ஜி செய்யறவங்களும் ஏழை ஆக மாட்டான், ஹதீஸ் அப்படி வரல. ஹஜ்ஜி செய்யறவங்க தான் ஏழை ஆக மாட்டாங்கன்னு இருக்கு. ஹதீஸ் எப்படி இருக்கு, ஹஜ்ஜி செய்யறவங்க தான் ஏழை ஆக மாட்டாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு, தவிர உம்ராவை சேர்த்து கிடையாது. இப்போ ரம்லான் உம்ரான்னு பார்த்தீங்கன்னா, நமஸ்காரம் சொல்லியிருக்காங்க, ரம்லான் உம்ரா யாரு செய்ய வராங்களோ அவங்க ஏன் கூட ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க. இது ஹதீஸ் இருக்கு. ரம்லான் உம்ரா யார் செய்ய வராங்களோ நபி கூட நம்ம ஹஜ்ஜி செஞ்ச நன்மை, நபி நம்ம கூட இருந்து ஹஜ்ஜி செஞ்ச என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். ஆனா உம்ரா செய்யறவர்கள் ஹஜ்ஜி செய்யறவர்கள் ஏழை ஆக மாட்டாங்கன்னா அந்த ஹதீஸ் கிடையாது. ஹஜ்ஜி செய்யறவங்க ஏழை ஆக மாட்டாங்க, ஹஜ்ஜி யார் செய்யறாங்களோ அவங்க ஏழை ஆக மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி தரக்கூடியவன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். என்ன வாக்குறுதி கொடுக்குறான், நீங்க என்னுடைய பாதையில செலவு பண்ணுங்க, நான் பன்மடங்கு தரேங்கிறான். நீங்க என்னுடைய பாதையில செலவு பண்ணுங்க, நான் பன்மடங்கு தரேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், தர்மத்தை அதிகமா வளர்ப்பான், வட்டியை அழிப்பான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு புனிதமான இந்த பூமியை, இந்த காபத்துல்லாவை பார்க்கறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அதனால நம்மளுக்கு பெருமை வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஜமாத்துல ஒரு ஜமாத்து வந்தாங்க, விழுப்புரம் ஜமாத்து. ஜமாத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவர் 11 ஹஜ்ஜி செஞ்சாராம். எத்தனை செஞ்சாரு? 11 ஹஜ்ஜி செஞ்சார். ஆனா அவர் வஃபாத் ஆயிட்டாராம். வஃபாத் ஆன பிறகு பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிஞ்சாங்கண்ணா. என்ன பிரிவு, இவர் முஸ்லிம் பிரகாரம் தான் இவரை அடக்கம் பண்ணணும், இன்னொரு பிரிவு இருக்குது இவரை எரிக்கணும். கடைசியில் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அவரை எரிச்சாங்க. எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாரு? 11 ஹஜ்ஜி செஞ்சாரு. இப்போ நம்ம செய்யற அமல் நம்மளே என்ன செய்யக்கூடாது, புரிஞ்சிக்க கூடாது. அல்லாஹ் புரிஞ்சிக்கிறானா, அல்லாஹ் ரசூல் புரிஞ்சிக்கிறாங்களா அப்படின்னு தான் என்ன வரணும். எவ்வளவு அமல் செஞ்சாலும் குறைவு. புரியுங்களா? இன்னொரு பெரியவர் இருந்தாரு, 39 ஹஜ்ஜி செஞ்சாரு. எத்தனை செஞ்சாரு? 39 ஹஜ்ஜி செஞ்சாரு. அந்த 39 ஹஜ்ஜி செஞ்சதுல பாத்தீங்கன்னா, இவருக்கு என்னன்னா, ஹஜ்ஜி செஞ்சு முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு அசரீரி சவுண்ட் வருமா. என்ன சவுண்டு? உங்களுடைய ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்படலை, உங்க ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்படலை. எத்தனை?
39 ஹஜ்ஜிக்கு என்னாச்சு, உங்க ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்படலை. 40வது முறையும் ஹஜ்ஜிக்கு வர்றாரு. அப்ப அவர் அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அவருடைய அந்த நபர் கேட்கிறாரு, அந்த அசிரி சவுண்ட் அவரும் கேட்டதுனால, நீங்க இத்தனை ஹஜ்ஜி செஞ்சு உங்களோட ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்படலையே, மறுபடியும் நீங்க 40வது முறை ஹஜ்ஜி செய்ய போறீங்க? அப்ப சொன்னாரு, அல்லாவுடைய ரஹ்மத்துடைய வாசலை விட்டா எனக்கு வேற எந்த வாசல் இருக்குன்னு கேட்டாங்க. அல்லாவுடைய ரஹ்மத்துடைய வாசலை விட்டா வேற எந்த வாசல் இருக்குன்னு கேட்டாங்களா. 40 முறை ஹஜ்ஜி செஞ்ச போனாங்க. 40 தடவை ஹஜ்ஜி செஞ்ச பிறகு உங்களுடைய அத்தனை 40 ஹஜ்ஜிகளும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம அமல் நம்மளே புரிஞ்சிக்க கூடாது. சில விஷயங்கள் அங்க நம்மளுக்கு சிரமங்கள் இருக்கும். ரம்சா சொல்லியிருக்காங்க, பிரயாணம் இருக்குத நரகத்துடைய ஒரு பங்கு, பிரயாணம் இருக்குத நரகத்துடைய ஒரு பங்குன்னு ஒரு பகுதின்னு. அதனால என்ன செய்யணும், அந்த நம்ம பிரயாணம் செய்யும் போது சில விஷயங்கள், பிரச்சனைகள், சில சச்சரவுகளா இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். குரான்ல ஒரு ஆயத்து இருக்கு, யாரெல்லாம் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுமைகள் எங்களுக்கு கொடுத்துடாத. நம்ம குரான் ஓத 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 அந்த ஆயத்து ஓத ஓத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், நம்மளுக்கு வரக்கூடிய சுமைகள் எல்லாம் அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, நான் ஒரு 8-7 வயசு சும்மா இருக்கும்போது, எங்க அம்மாவுடைய அம்மா ஹஜ்ஜி செய்ய போனாங்க. 6 மாசம் ஆயிடுச்சு. ஹஜ்ஜி செய்ய போனவங்க திரும்பி வர்றதுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 40 நாள் ஹஜ்ஜி. இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுனா, எனக்கு அந்த 5 நாள் உள்ள டைம், அந்த ஒரு வாரம் போயிட்டு வர மட்டும் கொடுங்கன்றுவாங்க. அந்த மாதிரி இடமா வந்துடும் ஹஜ்ஜி. லேசாக இலகுவாக ஆக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. புரியுங்களா? அதனால நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜியுடைய சிறப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹஜ்ஜுடைய சிறப்பில் என்ன, யார் ஹஜ்ஜி செய்வாங்களோ அவங்க ஏழையாக மாட்டாங்கன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஹஜ்ஜி செய்யக்கூடிய நன்மைகள் வேற, ஹஜ்ஜி செய்யும் போது தவாபு செய்யும் போது நன்மை வேற. ஹஜ்ஜி செய்யும் போது பார்த்தீங்கன்னா, யாரு 50 முறை தவாப் செய்வாங்களோ ஹஜ்ஜிக்கு போகும்போது, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஹஜ்ஜிக்கு போகும்போது யார் 50 முறை தவாப் செய்வாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு இருக்கு. என்ன இருக்கு, அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுது. காபத்துல்லாஹ்ல பார்த்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, அரஃபால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த 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 டைம்ல பார்த்தீங்கன்னா, லொஹர் அஸர் ஒண்ணா சேர்த்து சொல்லுவாங்க, மக்ரிப் இஷா ஒண்ணா சேர்த்து சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம், எத்தனை மணி நேரம், லொஹர் தொழுட்டு லொஹர் அஸர் ஒண்ணா சேர்த்து ஜம்மு செஞ்சு கசன்னு தொழுட்டு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் என்ன செஞ்சிருக்காங்க, துவா கேட்டிருக்காங்க. நம்மளுக்காண்டி, இந்த உம்மத்துக்காண்டி துவா கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டென்ட்ல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமா துவா செய்யணும். அதிகமா நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். என்ன, அரஃபா மினா முஸ்தலிஃபால இருக்கிறது தான் ஹஜ்ஜி. புரியுங்களா? அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதா டைம்ல நீங்க உம்ராவில் போகும்போது, சாதா டைம்ல உம்ராக்கு போகும்போது நீங்க மதினாக்கு போவீங்க, 4 நாள் தங்குவீங்க, 3 நாள் தங்குவீங்க. அந்த 3 நாள் உங்களுக்கு மதினால என்ன அதிகமாக சலவாத்து அதிகமாக ஓதணும். சலவாத் என்ன, அது எந்த அளவுக்கு அதிகமாக சலவாத் ஓதுறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு. ஒரு என்ன சொல்றாங்க, ஹதீஸ் இருக்கு, யார் நபி பேர்ல நபி மேல யார் சலவாத் அதிகமாக ஓதுறாங்களோ, 1000 முறை சலவாத் ஓதுறவங்களுக்கு அவர் மௌத்தா போறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல எந்த இடத்துல இருப்பார்னு சொல்லி காமிச்சிட்டு தான் அந்த மௌத்தா போனான். இப்போ நம்ம மனிதர்கள் அனைவருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனக்கவலைகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்காங்க. என்ன, முசீபத்துல மாட்டிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? நம்ம எல்லா விஷயம் உள்ளத்துல நிம்மதி இல்லாட்டி எது இருந்தாலும் என்னது நம்மளுக்கு பெருசா தெரியாது. உள்ளத்துல நிம்மதி இருக்குது, ஆனா எதுவுமே இல்லை, என்னது பெருசா சந்தோஷமா இருக்கும், அப்படித்தானே? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், ஸலவாத் ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல என்ன கொடுக்குறான்னா நிம்மதி கொடுக்குறான். சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்குறான். மற்ற எந்த அமலும் அல்லாஹ் செய்யல, ஆனா ஸலவாத் மட்டும் அல்லாஹ் செய்யல. நபி பேர்ல ஸலவாத் ஓதுறது
அல்லாஹ் செய்யணும். அல்லாஹ் வந்து நபி பேர்ல செலவாத்து ஓதுறோம். நானும் ஓதுறேன், நீங்களும் ஓதுங்க. என்னுடைய மலக்குமார்களும் ஓதுறாங்க, செலவாத்து ஓதுறாங்க, நீங்களும் ஓதுங்க. என்னோட அடியார்களையும் நல்லா சொல்றோம். அது அதிகமாக செலவாத்து ஓதணும். மதினால என்ன செய்யணும்? அதிகமான செலவாத்து ஓதணும். பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதினால ஜன்னத்துல் பக்கீல அடக்கமாகிறது இருக்க, மரணிக்கிறது இருக்க பெரிய சிறப்பு, பெரிய சிறப்பு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிட செஞ்ச ஒரு சஹாபி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உலமாக்கள் மூலியமா நம்ம சில விஷயங்கள் கேள்விப்படுறோம். குர்ஆன் தஃப்சீர்ல அவங்க வந்து நபியுடைய காலத்தில் கிட்டத்தட்ட 10 வருடம் என்ன செஞ்சிருக்காங்க? 10 வருடம் நபிக்கு பணிவிட செஞ்சிருக்காங்க. எங்க ஹஜ்ஜிக்கு இப்போ செல்லக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய ரொம்ப ஹாஜத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ஜில மதீனால மௌத்தா போகணும், மதீனால மௌத்தா போகணும், மதீனால அடக்கமாகணும், ஜன்னத்துல் பக்கீல அடக்கமாகணும். இந்த நியத்து அவங்களுக்கு. கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா, போறக்கூடிய கடைசி நேரத்தில் என்ன செய்யறாங்க? ஆஹா, நம்மளுக்கு ஊருக்கு போகக்கூடிய நேரம் வந்துச்சு. என்ன செய்றாங்க? மதீனாவுக்கு அந்த இதுல ஜன்னத்துல் பக்கீல போய் அங்க இருக்கிற மண்ணை தூக்கிட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு கவர்ல கட்டிட்டு பேக்ல வச்சாங்க. புறப்புற அந்த கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சா? மௌத்த கொடுத்தான். அவ்வளவு பெரிய சிறப்பு. பல வருடங்களுக்கு முன்னாடி, 600 800 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, போனாங்க. மதீனால அடக்கமாகணும்னு நினைச்சாங்க, மதீனால ஜன்னத்துல் பக்கீல அடக்கமாகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயே அடக்கமானாங்க. உலமாக்கள் மூலியமா நம்ம கேள்விப்படுறோம். இப்ப பாத்தீங்கன்னா, சஹாபாக்களுடைய கபூருக்கு மேல சில சஹாபாக்களுடைய கபூர் வந்து என்ன செஞ்சிருவாங்க? அடைக்கப்பட்டிருக்கும். ஒன்னா ஒரே சஹாபாக்கள் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா, அது வந்து ஒரு கேட்டு மாதிரி போட்டு அடைக்கப்பட்டிருப்பாங்க. சில சஹாபாக்களுடைய உதாரணமாக ஹலிமா ஹஜ்ரத் நபிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து பால் கொடுத்த தாய், அவங்களுடைய கபூர் தனியா இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு கபூருக்கு தனியா இருக்கும். ஃபாத்திமா இவங்களோட கபூர்லாம் சில சஹாபாக்களுடைய கபூர் மட்டும் தனியா இருக்கும். அதை அடையாளம் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த மாதிரி அடையாளம் வச்சுட்டாங்க. அந்த அம்மா இறந்து போறாங்க, இறந்து போன பிறகு அப்பா வந்து அவங்களுக்கு அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த அம்மாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த அம்மாவும் ஹஜ்ஜிக்கு போயிருக்காங்க. உங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்ப கேட்டாங்க. இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சஹாபி மூலியமா என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சுட்டான். ஏன்னா அந்த ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கபருக்கு மேல இந்த அம்மாவா அடக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் சஹாபாக்களுடைய கபூர்லாம் அடைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் சஹாபாக்களுடைய கபூர்னு சொல்லி யாரையும் இதுக்கு மேல அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு அந்த சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, முன்கர் நக்கீர் வந்தாங்க, கேள்வி கொண்டு கேட்க வந்தாங்க. மன் ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்கன்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. கீழேருந்து எனக்கு ஒரு மனிதர் வந்தாரு, ஒரு அழகான ஒரு மனிதர் வந்தாரு. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், யாருன்னு நீங்க யாரு? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில எனக்கு வந்து உதவி செய்றீங்களே, நீங்க யாருன்னு கேட்டாங்க. அது சொன்னாங்க, நான் நபிஸ்ஸலாம் அவங்களுடைய நான் ஒரு சஹாபி, நபிக்கு பணிவிட 10 வருடம் என்ன செஞ்சிருக்கேன்? பணிவிட செஞ்சிருக்கேன். அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு மதீனால, சாதாரண விஷயம் கிடையாது. புரியுங்களா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் அதிகமா துவா செய்யணும். மதீனால ஹஜ்ஜிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹஜ்ஜில் என்ன செய்வாங்கன்னா 10 வருடம் வந்து 10 நாள் வந்து என்ன செய்வாங்க? மதீனால தங்க வைப்பாங்க. ஏன் அந்த 10 நாள் தங்க வைக்கிறாங்க? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 8 நாள் 40 வக்து தொழுக யாரு இமாம் ஜமாத்தோட தக்பீரோட தொழுகிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விடுதலை கொடுக்குறான். ஹஜ்ஜி செய்ய போறவங்களுக்கு சொல்றேன், இது உம்ராக்குடைய சிறப்பு இல்லை, இது உம்ராவுடைய சிறப்பு வேற. உம்ராக்கு வந்து 4 நாள் தான் ஸ்டே பண்ண வைப்பாங்க, 3 நாள் தான் ஸ்டே பண்ண வைப்பாங்க மதீனால. ஆனா ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ஸ்டே பண்ண வைப்பாங்க, மதீனால தங்க வைப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜில வந்து அந்த டைம்ல மதீனால 10 நாள் தங்குறோம்னா 8 நாள் 40 வக்து தொழுவ இமாம் தக்பீர் கட்டின உடனே நம்ம என்ன செஞ்சிடணும்? இன்ஷா அல்லாஹ் தக்பீர் கட்டி நம்ம வந்து தொழுக ஆரம்பிச்சிடணும். அல்ஹம் சூரா ஓதத்துக்கு முன்னாடியே தக்பீர் கட்டணும். இதான் தக்பீரே உலான்னு சொல்லுவாங்க. அந்த தக்பீரே உலா சொல்லணும். 40 வக்து தொழுகை எவ்வளவு பெரிய நன்மை. முனாஃபிக்குடைய லிஸ்ட்லேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்கிறான். 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு செய்கிறான். சாதா டைம்ல அதாவது ஹஜ்ஜிக்கு போகாம சாதா டைம்ல நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா இமாம் ஜமாத்தோட தொழுகணும்.
இமாம் ஜமாத்தோட 40 நாள் தொழணும். 200 வக்து, 40 நாள் 200 வக்து சாதா டைம்ல. ஹஜ்ஜி டைம்ல 8 நாள் 40 வக்து. இந்த சிறப்பு கிடைக்குது. ஏன்னா ஹஜ்ஜிக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு ஹஜ்ஜிக்கு. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவங்க எப்போ அவங்க வந்து பிறந்த புள்ள ஏதாவது பாவம் செஞ்சிருக்குமா, அதே மாதிரி அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. பாவங்கள் எல்லாரும். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் போகும்போது பிரயாணத்துல போகும்போது சில பிரச்சனைகள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்ன கஷ்டங்கள்? சில டைம் வந்து டிரான்சிட் மூலியமா போறோம். இப்போ கல்ஃப் ஏரியா நம்ம போறோம் இன்ஷா அல்லாஹ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 4 மணி நேரம் பஹ்ரைன்ல வெயிட் பண்ணுற மாதிரியா இருக்கும். சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளங்கிக்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஹ்ராம் துணி அங்கே டிரான்சிட் மூலியமா போய் போட்டுக்கலான்னு. சிறந்தது நம்ம வீட்டில் எஹ்ராம் துணி போட்டுட்டு போகிறது ரொம்ப சிறந்தது. இன்னும் ரொம்ப சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியத்து வச்சுட்டு வீட்டிலே நியத்து வச்சுட்டு போகிறது ரொம்ப சிறந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போதான் நம்மளுக்கு என்னன்னா ஒரு என்ன சொல்றது, கட்டுக்கோப்பு வரும். என்னது கட்டுக்கோப்பு வரணும். சில பேருக்கு எஹ்ராம் துணி எப்படி கட்டணும் கூட தெரிய மாட்டேங்குது. எஹ்ராமுடைய நியத்து என்ன, எத்தனை ரக்கா தொழணும்னு தெரியல, என்ன நியத்து வைக்கணும்னு தெரியல. ஏன்னா உம்ராவுடைய நியத்து என்ன, வீட்டிலேயே நம்ம என்ன செய்யணும், 2 ரக்காத்து பிரயாணத்தோட தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் வீட்டிலே நம்ம என்ன செய்யணும், உம்ராவுடைய நியத்து வச்சுட்டு போகிறது ரொம்ப சிறந்தது. ஆனால் நம்ஸ்லாம் எங்க வந்து உம்ரா செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே என்ன செய்வாங்க, நியத்து வச்சுட்டு என்ன செய்வாங்க, தொழுதுட்டு தான் வருவாங்க. தொழுதுட்டு நியத்து வச்சு தான் வருவாங்க. நம்மளுக்கு என்னன்னா, நம்ம எங்க டிரான்சிட் பண்றோமோ இங்கேருந்து வந்து உம்ராக்கு போறவங்க எப்படி வராங்கன்னா, சாதா துணியில காஸ்டியூம்ல வந்துட்டு அங்க டிரான்சிட் மூலியமா போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைனோ இல்லாட்டி குவைத்துல எங்க போகும்போது அங்க போய் நியத்து வைக்கிறாங்க. ஆனா ரொம்ப சிறந்தது எங்க, வீட்டிலேயே நியத்து வச்சுட்டு வீட்டிலே. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், முடிய வந்து பிக்க கூடாது, நகத்தை கடிக்க கூடாது, கடன் வாங்கக்கூடாது, சண்டை வளர்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. உயிரினங்களை சாகடிக்க கூடாது. இதெல்லாம் செஞ்சா என்ன தண்டனை? உம்ரா செஞ்சா கூட என்ன தண்டனை? உம்ராலாம் முடிச்ச பிறகு ஒரு குர்பானி கொடுக்கணும். குர்பானி அங்க எவ்வளோ? 10,000 ரூபா நம்பரு காசுக்கு குர்பானி கொடுக்கணும். அதனால இது கட்டுக்கோப்போட இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அங்க போய் இறங்கின உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் எங்க டிரான்சிட் மூலியமா தான் போறோம். நம்ம வந்து 3ஆம் தேதி போறோம்ல இன்ஷா அல்லாஹ். 3ஆம் தேதி போறது வந்து டிரான்சிட் மூலியமா போறோம். அதனால காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஷா அல்லாஹ் நீங்க நைட்டே வந்துடணும். நைட்டு 12 மணிக்கு 11:30 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடணும். டிலே பண்ணிடாதீங்க. டிலே பண்ணீங்கன்னா ரொம்ப சிரமமா போயிடும். க்ளோஸ் பண்ணிடுவான். யார் லேட்டா வரீங்களோ அவங்க வந்து போக முடியாம நிலைமை வந்துடும். ஆனால் லாஸ்ட் இப்போ 2 மாசம் முன்னாடி நான் என்னோட குரூப்ல வந்து அவங்க ஃபேமிலி லேட்டா வந்ததுனால 5 பேர் போக முடியாம போச்சு. டிலே பண்ணியா கரெக்டா 11:30 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடணும். சரியா? அங்க வந்து நாங்கள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், எல்லா ஹாஜிகளுக்கும் முன்னாடி வந்து 48 மணி நேரம் 24 மணி நேரம் முன்னாடி தான் டிக்கெட் விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணாதான் தருவாங்க. அது நான் சொல்லிடுறேன். சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டிக்கெட் விசா வந்து 24 to 48 ஹவர்ஸ் முன்னாடி உங்களுக்கு விசா கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வைப்போம். நீங்கள் அங்கே வந்த பிறகு என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். நாங்கள் ஜெராக்ஸ் கொடுப்போம், ஐடி கார்டும் கொடுப்போம். அங்கே ஐடி கார்டும் கொடுப்போம், நாங்களும் ஜெராக்ஸ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கேருந்து போய் பஹ்ரைன் மூலியமா போகிறோம். பஹ்ரைனில் வந்து ஒரு 3.5 மணி நேரம் வந்து வெயிட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம், அங்கேருந்து நம்ம திருப்பி மறுபடியும் கல்ஃப் ஏர்லேருந்து பாருங்க, அங்கேருந்து கல்ஃப் ஏர்லேருந்து நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஜித்தாக்கு போயிடுவோம். ஜித்தா ஏர்போர்ட்டில் எல்லாமே வந்து என்ன முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், யார் நம்ம வந்து அமீரா பொறுப்பு ஒப்படைக்கிறோமோ அவங்க பேச்சை நீங்கள் கேட்கணும். உதாரணமாக மன்சூர் பையா நான் வந்து அமீரா பொறுப்பு தெரியா அனுப்புறேன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் இறங்கின உடனே நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்டாஃப் வந்துடுவாங்க. இம்தியாஸ் பைண்டு பேர்னா இம்தியாஸ் பைன் வந்துடுவார். வந்த உடனே இன்ஷா அல்லாஹ் அவர் என்ன செய்வார், உங்களை வந்து ஏர்போர்ட்டு வெளியே வந்த உடனே பஸ்ஸில் எல்லாமே பிக்கப் பண்ணிவிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வாங்க, அங்கேருந்து என்ன செய்வார், உங்களுக்கு
ரூமுக்கு கூட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ரூமுக்கு கூட்டு போயிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிடணும். என்னது? போய் ரெஸ்டாரண்ட்டில் டைனிங் ஹால் இருக்கும், அங்கே போய் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? நம்ம சொல்லுவோம், மறுபடியும் ஒழு செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, ரிசப்ஷனுக்கு வந்துடணும். ரிசப்ஷனோ அல்லது ப்ரேயர் ஹாலுக்கு வந்துடணும். அங்கே ப்ரேயர் ஹால் இருக்கும், அந்த ப்ரேயர் ஹாலில் வரணும், இல்லாட்டி ரிசப்ஷனுக்கு வந்துடணும். வந்தவுடனே உலமாக்கள் வருவாங்க, நம்மளுக்கு சொல்லப்பட்ட உலமாக்கள் அங்கே வருவாங்க. அங்கே வந்து மறுபடியும் உங்களுக்கு உம்ராவுடைய விசாவை வந்து உம்ராவுடைய விளக்குரை சொல்லுவாங்க. உம்ராவுடைய சிறப்பு என்ன அதெல்லாம் வந்து விளக்குரை சொல்லுவாங்க. சொல்லிட்டு பிறகு அவரே கூட்டு போவாங்க. உம்ராக்கு தவாப் செய்யறதுக்கும் சை செய்யறதுக்கும் அவரே கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வாங்க, திருப்பி கொண்டு வந்து நம்ம ரூம்ல விட்டுருவாங்க. புரியுங்களா? ஆனா உம்ராவுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ஸ்டாஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய வாழ்க்கையிலேயே 4 முறை தான் உம்ரா செஞ்சிருக்காங்க. எத்தனை முறை? 4 முறை உம்ரா செய்யணும். ஹஜ்ஜியுடைய டைமா இருந்தீங்கன்னா, நீங்க ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா உம்ரா செய்யறது வந்து அதிகமாக குறைவா செஞ்சுட்டு தவாபு அதிகமாக செய்யணும். தவாபு ஷர்த்துக்கள் நிறைய இருக்குது. உம்ரா செய்யறதுனால ஷர்த்து நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு தவறு செஞ்சா என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும். அதனால அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஹஜியார் நான் வந்து 10 உம்ரா செஞ்சிருவேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் உம்ராவுடைய சிறப்பு என்ன? ஒரு உம்ரா செஞ்சு மறு உம்ரா செய்யறவங்களுக்கு இருக்காங்களா, அவங்களுக்கு இடையில பாவங்கள் மன்னிக்கப்படுன்னு ஹதீஸ் இருக்கு. அதனால உம்ராவை நம்ம என்ன செய்யணும்? கம்மி பண்ணிக்கணும். இப்போ காபத்துல்லால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரக்காத் தொழுனா 1 லட்சம் நன்மை. அங்கே போய் குரான் ஓதணும் அதிகமாக. குரானு அப்போ ஒரு குரான் ஓதுனா எவ்வளோ நன்மை? 1 லட்சம் நன்மை. அந்த குரான் அதிகமாக ஓதணும், அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், அதிகமாக துவா கேட்கணும். நம்ம தேவைகளுக்குன்னு இருக்கும். சில விஷயம் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய நண்பருடைய மனைவி, அவங்களுக்கு 33 வயசு, பிளட் கேன்சர். என்னது? கேன்சர். டாக்டர் என்ன செஞ்சிட்டாங்க? கைவிட்டாங்க. இவங்க வந்து தப்பாத்துக்கு இங்கே பிழைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த அம்மாவுடைய ஈமான் பாருங்க, அல்லாஹ் அக்பர். நீ யாருப்பா? நீ தான் என்ன படைச்ச? என்ன படைச்சவன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா என்ன செஞ்சு, காபத்துள்ளால போய் 15 நாள் என்ன செஞ்சு பிடிச்சி ரூம் பக்கமே வரல. காபத்துள்ளாவை பிடிச்சி தேம்பி 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 அழுது 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 மறுபடியும் வந்த உடனே 40 நாள் ஜமாத்துக்கு போனாங்க. சரி, போயிட்டு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு சும்மா ஜெனரல் செக்அப் போனாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டமே இல்லைன்ட்டாங்க. அந்த மாதிரி சிம்டம் இல்லை. ஏன்னா நோய் கொடுக்கக்கூடிய அவன் தான், ஆரோக்கியத்தை கொடுக்கணும் யாரு? அவன் தான். ஹயாத்து கொடுக்கணும் யாரு? அல்லாஹ். மௌத்து கொடுக்கணும் அல்லாஹ். அந்த அம்மாவோட ஈமான் எப்படி இருந்துச்சு? நீ என்னுடைய மௌத்துக்கு நீ நிர்ணயிக்காதப்பா, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட கை அல்லாஹ்கிட்ட போய் காபத்துள்ளால போய் தேம்பி தேம்பி அழுதாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு குணமாயிட்டாங்க. இன்னைக்கு குணமாயி நல்லபடியாக வாழ்றாங்க அவங்க. அதனால யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதிகமாக துவா செய்யணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக ஸலவாத் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து எப்படி வரோம்னா, மதீனா ரிட்டர்ன். நம்ம என்ன மக்கால 8 நாள் இருப்போம், மதீனால 4 நாள் இருப்போம். என்ன அங்கே போனோடனே மதீனாவுக்கு போகிற வழியில நம்ம எல்லா ஜியாரத்து பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன பத்ரு சஹாபாக்கள் அடங்கின இடம், என்ன நம்ஸ்லாஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் பண்ணி அழுது துவா கேட்ட, நம்மளுக்காக துவா கேட்ட இடம், போர் நடந்த இடம், மலக்குமார்கள் 4000 மலக்குமார்கள் இறங்கின இடம், மலை எல்லாமே பார்த்துட்டு தான் ஃபைனலாக நம்ம என்ன செய்வோம், அது மத்தியானம் சாப்பிட்ட பிறகு மதீனா கிளம்புவோம். போகிற வழியில் இன்ஷா அல்லாஹ் நைட்டு சாப்பாடுக்கு அங்கே இறங்கிடுவோம். ரூமில் இறங்கின உடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், முதல்ல அப்பமா என்ன போய் இறங்கின உடனே நுஸ்குன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடணும். அது மூலயமா நம்மளுடைய விசாவும் விசா நம்பரும் டிக்கெட் நம்பரும் போட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அதிலே ஃபுல்லாக என்ன டீட்டெயில் கேட்பாங்க. அதெல்லாம் டீட்டெயில் கேட்ட பிறகு அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அவங்களாம் அப்ளிகேஷன் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ வந்து ஜியாரத்துக்கு வரணும்,
எப்போ வந்து அங்கே தொழுகை வரணும்னு சொல்லி அவங்களா ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு அட்மிஷன் இது அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் மூலியமா தான் என்ன செய்யணும், பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் போகணும். நாங்கள் சொல்லுவோம், குரூப்பில் சொல்லுவோம், நம்மளுடைய ஸ்டாஃப் சொல்லுவார், ஆண்கள் தனியாக ஃபஸ்ட்டு கூட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பெண்கள் தனியாக வந்து லேட்டாக கூட்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இல்லை ஒன்றா கூட போவாங்க. அந்த நுஸ்கு ஆப் மூலயமா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்ச பிறகு நம்ம போகணும் இன்ஷா அல்லாஹ். அதனால 4 நாள் அங்கே ஸ்டே பண்ணணும். முன்னாடிலாம் வந்து நம்ம நுஸ்கு ஆப்லாம் தேவையில்லை. அடித்து பிடிச்சி என்ன செய்வாங்க, மதினா உள்ள நம்ஸ்லாஸ்லாம் அவங்கள ஜியாரத்து பார்க்குறதுக்கும் ஜியாரத்து பண்ணுறதுக்கும் தொழுவுறதுக்கும் என்ன செய்வாங்க, அடித்து பிடிச்சிட்டு போவாங்க. இப்போது அந்த 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 ஆப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நோ அலௌடு. சரி, தொழுவுறதுக்கு அந்த ஜன்னத்துங்கிற இடம் இருக்கு, அந்த இடத்துல தொழுவுறதுக்கு மட்டும் தான் அப்பாயின்மெண்ட்டு. ஆனால் ஜியாரத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஜியாரத்துக்கு வந்து ஆஃப்டர் 10 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கும், ஆண்கள் போய் ஜியாரத் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வரும்போது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, மதீனா ஏர்போர்ட்டு அங்கேருந்து 1/2 hour, நம்ம ரூம்லேருந்து 1/2 மணி நேரம் ஏர்போர்ட்டு. அங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம புறப்பட்டு என்ன செய்வோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன செய்வோம், மறுபடியும் எப்படி நம்ம இங்கேருந்து எப்படி சென்னையிலேருந்து பெஹ்ரைன் டு ஜித்தா போனோமோ, மதீனா ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து பெஹ்ரைன் வருவோம். பெஹ்ரைன்லேருந்து மாதிரி சென்னைக்கு வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். புரியுதா? சென்னைக்கு வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் அவங்கவுங்க நீங்கள் பார்த்துட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் வரும்போது ரிட்டன் வரும்போது தான் ஜம்சம் வாட்டர் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி கிடைக்காது. ரிட்டன் வந்த பிறகு தான் உங்களுக்கு ஜம்சம் வாட்டர் கிடைக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் 5 லிட்ரு. எத்தனை லிட்ரு? 5 லிட்ரு. எக்ஸ்ட்ரா கடை கூட கிடைக்காது. சரிங்களா? அப்போ எங்கள் ஸ்டாஃப் வந்து என்ன செய்வாங்க, அந்த மதீனா ஏர்போர்ட்டில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதோட எங்கள் கடமை முடிஞ்சு போச்சு. சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஐடி கார்டு கொடுத்துருவோம், இங்கேருந்து போகும்போதே கொடுத்துருவேன். வேற அது உங்களுடைய ரிஸ்க்கு, பண்ணாதீங்க நாங்கள் சொல்லுவோம், அது உங்கள் ரிஸ்க்கு. லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30, ஒரு ஆளுக்கு 30, வரும்போது 30. எக்ஸ்ட்ரா வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ. பேக் கொடுக்குறோம்ல, அது 7 கிலோ. ஆமாம். புரியல? 37. வேற ஏதாவது இருக்கா? என்னம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும். மதீனாவில் ஹஜ் இதில் ஜன்னத்துல் பக்கில் எத்தனை தரம் தொழுகிறதுக்கு உள்ள விடுவாங்க. ஜன்னத்துல் மல்வல என்ன சொல்றாங்க, அங்க தொழுலாம் விட மாட்டாங்க, அடிச்சு தான் துரத்தி விடுவாங்க. இல்லையே, தொழுக விடுவாங்கல்ல, முன்னெல்லாம் தொழுக விட்டாங்கல்ல. அந்த இதுல ஜன்னத்துல் பக்கீல கேக்குறீங்களா? பக்கீல இல்ல, ரியாதுல் ஜன்னா. அது வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு லேட்டா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ உம்ரால தான் அந்த நுஸ்கு ஆப் மூலியமா போக மாட்டேருக்கு. அந்த நுஸ்கு ஆப் மூலியமா வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட்டுடைய நம்பரு, விசாவுடைய நம்பர் போட்டுட்டோம்னா நம்ம அதை வந்து டைப் பண்ணி அனுப்பின பிறகு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம போவோம். புரியுங்களா? ஆனால் ஹஜ்ஜை மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்ஷா அல்லாஹ், நான் சொல்றேன். ஆனால் ஹஜ்ஜிக்கு வந்து என்ன ரூல்ஸ் வரும்னு தெரியல. உம்ராக்கு தான். உம்ராக்கு வந்து நுஸ்கு ஆப், நீங்க இப்போ மதீனால இறங்கினோடனே நுஸ்கு ஆப் கொடுத்துருவாங்க. இவர் மன்சூர் பாய் இருக்காரு, அவர்கிட்ட கூட சொன்னா கூட நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து உங்க பாஸ்போர்ட் விசா நம்பர் கொடுத்தாங்க கூட அவங்க டைப் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், உங்க பேரோட அப்பாயின்மெண்ட் வந்துடும். வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் எந்த டைம்ல நீங்க வந்து ஜியாரத்து பண்ண போகணும், ரியாதுல் ஜன்னால போய் நீங்க எப்போ போய் தொழுன்னு அந்த டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே நீங்க புறப்பட்டு போயிடணும். தாயிஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் இறங்கின 3வது நாள் வந்து மக்கா ஜியாரத்து போவோம். 3வது நாள் 4வது நாள் மக்கா ஜியாரத்து போவோம். 7வது நாள் நம்ம என்ன செய்வோம், தாயிஃப் நகர் போவோம்.
அதுக்கப்புறம் மதீனாவுக்கு புறப்பட்டு வருவோம். மதீனாவுக்கு வந்து இறங்கினோடனே 2வது நாள் வந்து மதீனா ஜியாரத்து போவோம். ஆமாம். வேற இருக்கா? இந்த பேர் மட்டும் சொன்னீங்க, அவங்களுக்கு நான் இது கொடுக்கணும், பேக். இப்போ இல்லை, டேட்டா. வேற இருக்கா? என்னது? ஹோட்டல் வந்து மதீனால வந்து டாப் 10க்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், டாப் 10க்குனா நம்சாஸ் அவங்களுடைய ஜியாரத்துக்கு அப்படியே பேரலல் ஆப்போசிட் பின்னாடி வரும். கரெக்டாக 800 மீட்ரு, 844 மீட்ரு டாப் 10க்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், 1 கிலோமீட்டர்லாம் கிடையாது, அதை விட 150 கிலோமீட்டர் கம்மி. மக்காலா வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 500. புரியல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தாயிஃப் நகர்லேயே வந்துடும். தாயிஃப் நகர்லேயே வந்து உங்களுக்கு அது பேர்னா இந்த ஒட்டகத்துடைய மந்தை, அதுமா இது மியூசியமு எல்லாமே வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதுலேயே அடங்கிடும். குரான் தயார் பண்ண அது ஹஜ்ஜிக்கு தான் கூப்பிட்டு போவாங்க, அது உம்ரால கிடையாது. நிறைய இருக்குது சுற்றி பார்க்க. ஏன்னா அதெல்லாம் புரியல. அது சில பேர் 1 லட்ச ரூபா கூட கொண்டு வருவாங்க, 50 ரூபா கொண்டு. அது கேர் பண்ணிக்க வேணாம். அது அவங்க சில பேர் 1 ரூபா கொண்டு வருவாங்க, அவங்க விருப்பம். ஆனால் சொன்னது ஒரு நல்லதா போச்சு. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பணம் நகை அது நாங்கள் அதாவது நாங்கள் எங்கள் டிராவல்ஸ் பொறுப்பு இல்லைன்னு. எங்கள் பொறுப்பு கிடையாது. அதிகபட்சம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இன்ஷா அல்லாஹ் தவாப் செய்யும் போது நீங்கள் உங்களுடைய பணமும் சரி நகை அதாவது கோல்டெல்லாம் வந்து இங்கே வீட்டிலே வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. அங்கே தேவையில்லை. ஏன்னா இங்கே போனால் ஒரு 14 நாள் இருக்க போகிறோம். ஆனால் அங்கே தவாப்லேயே எல்லா விஷயம் நடக்கும், திருட்டு நடக்கும் எல்லாம். ஆமாம், பிளேடு போடுவாங்க, எல்லாம் தப்பு நடக்கும். அதனால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே தானா போச்சுன்னா எங்கள் டிராவல்ஸ் பொறுப்பு இல்லை. உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி நீங்கள் இங்கே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பணமோ நம்ம அதிகமாக பணம் கொண்டு போயிட்டு நகையை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேக்கில் பூட்டிட்டு போனால் கூட அது எங்களுடைய பொறுப்பு இல்லை. என்ன க்ளீன் பண்ணுறோம் வருவான், எவன் வருவான், நல்லவனா கேட்டவனா எனக்கு தெரியாது. அதெல்லாம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ரூமு கார்டு வந்து ஒரு நிமிஷம். ரூமுக்கு கார்டு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ரூம்ல 4-5 பேர் ஸ்டே பண்றாங்கன்னா யார் லாஸ்ட்ல வரீங்களோ என்ன செய்யணும், அந்த கார்டை வந்து என்ன செய்யணும், ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போயிடணும். நீங்க எடுத்துட்டு போயிடாதீங்க, ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போயிடணும் இன்ஷா அல்லாஹ். கொடுத்துட்டு சொல்லுங்கம்மா. இது 2 பேர் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களால இப்போ உம்ரா செய்ய முடியல. அதனால அவங்க பொண்ணுங்க இருக்கிறாங்க, அவங்க பேரமாருங்க இருக்கிறாங்க, அவங்க செய்யலாமா? அது மௌத்தானாதான் அந்த இது செய்ய முடியும். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கேட்டதுனால சொல்றேன். அதாவது தாய் தகப்ப வந்து ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா போயிட்டாங்க, உம்ரா செய்யாம மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், முதல்ல நம்மளுக்கு ஃபர்லான்னு பார்க்கணும், நம்ம செஞ்சிருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம ஹஜ்ஜி ஃபர்ஸ்ட் செஞ்சிருந்தோன்னா 2வது ஹஜ்ஜி தாய்க்கு தகப்பன் செய்யலாம். நம்ம உம்ரா ஃபர்ஸ்ட் செஞ்சிருந்தோன்னா 2வது உம்ரா என்ன செய்யலாம், தாய் தகப்பன் செய்யலாம். எடுத்தோடனே அவங்க செய்யக்கூடாது, முடியலங்கிற பட்சத்தை செய்யக்கூடாது. அது ரொம்ப முடியாத பட்சத்துல இருந்தது அது உலமாக்கள்கிட்ட கேட்கணும். அவங்களால நடக்க முடியாது, அதனால அவங்க இதுக்கு பேர் சொல்லி செய்யலாமா? வீல் சேர் இருக்கு, வீல் சேர் இருக்கு அங்க. அங்க வந்து நீங்க அங்க வந்து பாகிஸ்தான்காரவெல்லாம் வந்தா ரொம்ப 60 ரியால் கேட்பான். நம்ம இந்தியாக்காரனே வந்து 100 ரியால் 150 ரியால் கேட்பான். ஏமாந்துடாதீங்க, 80க்கு மேல கொடுக்காதீங்க. 80க்கு மேல
80 ரியாலுக்கு மேலே கொடுக்காதீங்க ஒரு உம்ரா செய்யறதுக்கு. வீல் சேரில், வீல் சேர் கூட என்ன செய்யப்படும், உங்களுக்கு இது கீழே நம்ம ஹோட்டல் கீழே இருக்கும், எடுத்துட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது. வீட்டுக்கு வந்தால் கூட நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாலே எடுத்து வச்சுருவாங்க, அது கவர்மெண்ட்டுன்னு தெரியும். அதனால எடுத்து யூஸ் பண்ணிட்டு அங்கே வச்சிடணும். வேற என்னம்மா? அவங்க நடப்பாங்களா? அவ்வளவு நடக்க முடியறதில்ல அவங்களால, ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால ரொம்ப படுக்கையா இருந்தா தான் அந்த இது. இல்ல உட்காடுறாங்க, பாத்ரூம் போறாங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ வீல் சேர் யாராவது தள்ள முடிஞ்சாலும் தள்ளலாம், அப்படி செய்யலாம். இல்லாட்டி வீல் சேர் கூட அங்கே வந்து உம்ரா செய்யறதுக்காண்டி இருப்பாங்க தள்ளுறதுக்கு. ஏன்னா ஒரு 80 ரியால் கொடுத்தா கூட அவங்க வந்து உம்ராலாம் முடிச்சுட்டு வந்து தந்து கொடுத்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ். அது அங்கே பார்க்கும் இன்ஷா அல்லாஹ். அங்கே வந்து மதீனால உங்களுக்கு தோட்டத்தில் கூட்டு போவாங்க. ஆமாம், அங்கே சரி இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் இல்லைல்ல? இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எத்தனை மணிக்கு வரணும்? மன்சூர் பாய் ஃபேமிலியிலே கிட்டத்தட்ட 14 பேர், இன்ஃபினிட் சின்ன பிள்ளைய விட்டுருங்க, 13 பேர். நீங்கள் யார் லேட்டாக வந்தீங்கன்னா அவங்க மிஸ் பண்ணிடுவீங்க ஏர்போர்ட். நான் இதில் இது ஏரோப்ளேன் மிஸ் பண்ணிடுவீங்க, ஃப்ளைட்டை. அதனால் சீக்கிரம் வந்துடணும். புறப்படுறதுக்கு நம்ம ஃப்ளைட் டைம் என்ன டைம் பார்த்துட்டு அந்த டைம்லேருந்து 5 மணி நேரம் முன்னாடி நம்ம அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கணும். புரியுங்களா? 2 மணி நேரம் முன்னாடி என்ன பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால நீங்கள் 5 மணி நேரம் முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும். செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? வேற ஏதாவது இருக்கா? ஏன் 11, 11:30 மணிக்கு 12 மணிக்கு இருந்தால் கூட. ஆமாம், அஞ்சு மணி நேரம் முன்னாடி இருந்தால் நல்லது. உள்ள போறதுக்கு வந்து 4 மணி நேரம் இருந்தோம். வேற நீங்க தான் சொல்லணும். நீங்க நம்ம அது தந்துருவோம். கல்ஃப்லையும் தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, கையில் ஸ்நாக்ஸ் கொடுப்போம். போகிற வரைக்கும் உள்ளே போய் நீங்கள் ஃப்ளைட் ஏற வரைக்கும் ஸ்நாக்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஸ்நாக்ஸ் கொடுத்தா இன்ஷா நீங்கள் உள்ள போய் சாப்பாடும் கொடுப்போம், டின்னரும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கே கட்டிட்டு போகிறது ரொம்ப சிறந்தது. எஹ்ராம் துணி இங்கே கட்டிட்டு நியத்து வைக்கிறது ரொம்ப சிறந்தது. என்னால் வந்து அந்த கட்டுக்கோப்பாக இருக்க முடியாது, என்ன இந்த சட்டங்கள்லாம் வந்து நம்மளால நிறைவேற்ற முடியாது, கண்டிப்பாக நான் தவறு செய்வேன்னு நினச்சேன்னா உங்களுக்கே தெரியும். அப்போனா பஹ்ரைனில் போய் போடணும். ஆமாம், உம்ரா அதிகமாக செய்கிறத விட கொஞ்சம் கம்மியாக செய்கிறது ரொம்ப நல்லது. புரியல? எஹ்ராம் துணி நீங்கள் போட்டே வந்துருங்க. நியத்து வேணா பஹ்ரைனில் வச்சுங்க. பஹ்ரைனில் 2 ரக்காத் தொழுதுட்டு உம்ரா. சும்மா சாதாரண ஆடையில வந்தால் உம்ரா போகிற மாதிரியே தெரியாது. ஆமாம், பெண்கள் வந்து உம்ரா முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் உம்ரா எல்லாம் சைலாம் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய முடி, கடைசி முடியை வந்து 2 தடவை சுற்றி வெட்டணும். நீங்களே வெட்டுறது நல்லது. புரியுங்களா? அங்க போய் பாபர் ஆள் முடி வெட்டவனா இருப்பான், வெட்டினா. பெண்கள் நீங்களே வெட்டிங்க, ஆண்களுக்கு மட்டும்தான். வேற ஏதாவது டவுட் இருக்காமா? சரி இன்ஷா அல்லாஹ் பேக் கொடுத்துடலாமா? நல்லா தலையாட்டுறாங்க, நல்லா தெரியல. வீட்டுக்கு விடுங்க. நீங்க பேர் மட்டும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இல்ல நான் மைக்லயே சொல்லுங்க கொடுக்கறது. டீ பை இது வாங்க. இதை கழட்டிட்டு அந்த பேக்கில் வந்து அந்த மக்கானா அதெல்லாம் போட்டு கொடுங்க.
ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. உம்ரா புக்கா இன்ஷால்லா தானேண்ணா? அதான் இங்கே இப்போ சொல்லிட்டோம் இன்ஷால்லா, அங்கேயும் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஹஜ்ஜிக்கு தான் மெயினாக வந்து அந்த உம்ரா புக்கெலாம் நம்ம கொடுக்குறது, உம்ரா கிடையாது. இல்லை புக்கில் படிக்கலாம் சரிப்படாது. டேரெக்டாக என்ன கேட்குறீங்களோ அதுதான். ஏன்னா படிக்க மாட்டோம். நமக்கு எங்கே புக்கு படிக்க சொல்லுங்கள், எல்லாம் ஃபோனை தான் நோட்டிக்கிறோம். ஒரு புக்கு 100 ரூபா தருவீங்களா? சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாயுடைய திருப்தியில சொர்க்கம் இருக்குது, தகப்பனுடைய திருப்தியில சொர்க்கத்துடைய சாவி இருக்கு. புரியுங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தது உண்மையா பழகுறவங்க யாருன்னா தாய் தகப்பன் தான். அதாவது வேஷமா பழகிறது, அதாவது இருமுகமா பழகாம இருக்கிறவங்க யாருன்னா அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தது தாய் தகப்பன் தான் நம்மள்ட்ட. அதனால தாய் தகப்பனுக்கு ரொம்ப கண்ணியம் செலுத்தணும். தாய் தகப்பனை சீன் கூட சொல்லாதீங்கன்னு இருக்கு. என்ன சொல்றீங்க? சீன் கூட சொல்லாதீங்க. தகப்பனை இழந்தவங்களுக்கு தான் தெரியும், 2 பேரும் இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய சிறப்பு என்னன்னு, போன பிறகு தான் தெரியும் அவங்களோட அருமை என்னன்னு. அதனால தாய் தகப்பனுக்கு வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தணும். ஒரு சஹாபி பெண்மணி, ஒரு சஹாபி என்ன செஞ்சிருக்காரு, தாய்க்கு பணிவிட செய்யல, தாய்க்கு இடையூறு செஞ்சுட்டே இருந்தாரு, மௌத்து வந்துருச்சு. அப்போ நம்ஸ்லா ஹயாத்தா இருக்காங்க, சஹாபியை பார்க்க போறாங்க. யார சொல்ல, உள்ளத்துல என்னமோ பூட்டு போட்ட மாதிரியே இருக்கு எனக்கு அப்படி. களிமா சொல்லணும்னா சொல்ல மாட்டீங்க, உள்ளத்துல ஏதோ பூட்டு போட்ட மாதிரி இருக்கு யார் சொல்லா. அப்ப நம்சா செஞ்சாங்க, இவங்க தாயா இருக்காங்களா? ஆமா இருக்காங்க, கூப்பிட்டுவாங்க. அப்ப அந்த தாயார்கிட்ட கேட்டாங்க, இல்ல என் மகனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு. என் மகனை நான் மன்னிக்கவே மாட்டேன். சரி என்ன செய்யுங்க, இவரை தூக்கி கொண்டு நெருப்பை மூட்டி அவர் பேர் நெருப்புல போடுங்க. உடனே என்ன செஞ்சாங்க, தாய் வந்து நான் என் பிள்ளைய மன்னிச்சிட்டேன். என் பிள்ளைய எந்த இதுவுமே இருக்கும் போது அருமை தெரியாது, போன பிறகுதான் தெரியும். அதனால தாயுடைய கண்ணியம் என்ன, தகப்பனுடைய கண்ணியம் என்னன்னு விளங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி கணவனுடைய கண்ணியம் என்னன்னு விளங்கிக்கணும். ஒரு சஹாபி பெண்மணி ஒரு டெய்லி நோன்பு வைப்பாங்க, டெய்லி நோன்பு வைப்பாங்க. குரான் எப்பவுமே குரான் ஓதுறதுலே இருப்பாங்க. என்ன ஐயா, குரான் ஓதுறதுலே இருப்பாங்க. அவரு சஹாபி ஏதாவது வேலை விஷயமா போயிட்டு வந்தா கூட சாப்பாடு தண்ணி விஷயம், தண்ணி ஏதாவது கேட்டான்னா அங்க செஞ்சு வச்சிருக்கேன் அங்க போய் எடுங்க, ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு இடையூறு பேச்சாவே பேசியிருந்தாங்க, எதிர் சொல்லாவே பேசியிருந்தாங்க. கடைசியில அவர் கணவர் என்ன செஞ்சிட்டாரு, அவருக்கு மனசு ரொம்ப புண்பட்டு போச்சு. இந்த அம்மாவுக்கு மௌத்து வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு குரானு டெய்லி எப்ப எந்நேரமும் குரான் ஓதிட்டு இருப்பாங்க, எந்நேரமும் ஒரு நாள் விட்டு விட்டு நோம்பும் வைப்பாங்க. இப்படிப்பட்ட பெண்மணிக்கு மௌத்து வந்துருச்சு. மௌத்து வந்த பிறகு பாத்தீங்கன்னா இவங்களை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, நம்ஸ்லாஸ் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய எங்க பாய் பாய் விஷயம் கேட்க விடுங்க ப்ளீஸ். நம்ஸ்லாஸ் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த பெண்மணிக்கு வந்து ஜனாசா தொழு வைக்கிறதுக்காண்டி நிக்கிறாங்க. அதில் ஜிப்ரீல் இஸ்லாம் வர்றாங்க. யார சொல்லா, இவங்களுக்கு நீங்க தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட கபரை போய் பாருங்க, கபரை போய் பாருங்க. பார்த்தா பாம்பு, தேளு, விஷ ஜந்துக்கள்லாம் இது இருக்கு கபூர்ல. சரி ஏதோ தவறு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்சாஸ் என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணிக்காண்டி துவா செஞ்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்க, ஜனாசா தொழுகிறதுக்காண்டி இமாமத்து பண்றதுக்காக நிக்கிறாங்க. மறுபடியும் ஜிப்ரீல் இஸ்லாம் வராங்க. யார சொல்ல, தொழு வைக்காதீங்க, இப்ப போய் மறுபடியும் போய் பாருங்க, கபரை போய் பாருங்க. அந்த விஷ ஜந்து கூட சேர்ந்து என்ன செய்யப்படுது, நெருப்பு எரியுது கபூர்ல. அப்போ நம்சாஸ் கேட்குறாங்க, இவங்களுடைய கணவர் ஹயாத்தோட இருக்கிறாங்களா? யார் சொல்ல இருக்காங்க சார், கூப்பிட்டுவாங்க. நபி சொன்ன பிறகுதான் அவர் மன்னிச்சாரு, அது வரைக்கும் மன்னிக்கல. நபி கேட்டாங்க மன்னிச்சிடுங்க. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்களுடைய கபூரை போய் பார்க்க போட்டா சொர்க்கத்துடைய பூஞ்சோலையா இருந்து. அதனால நம்ம எவ்வளோ தர்மம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ நம்ம அமல் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தது தாய் தகப்பனுக்கு கணவனுக்கு நம்ம வந்து கட்டுப்படலைன்னா
நஷ்டவாளி. நல்லா விளங்கி கொள்ளுங்க. மற்ற பாவத்துக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், மௌத்துக்கு பிறகு தண்டனை கொடுப்பான். திருடுறமா, பொய் சொல்றமா, மற்றவங்க சொத்தை அபகரிக்குமா, என்ன ஜினா எல்லாம் இருந்தாலும் மௌத்துக்கு பிறகு அவருக்கு அதாபு. ஆனா தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நம்ம தவறிட்டோம்னா, தாய் தகப்பனை கண்ணியம் படுத்தலைன்னா விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ் ரசூலே சொல்றாங்க, இந்த இப்ப என்ன அவங்களுக்கு ஹயாத்தோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வார்னா தண்டனை கொடுப்பானோ. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, தாய் தகப்பனுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, கணவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. ஹதீஸ் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுக்கு அடுத்தது நீங்க வந்து சஜிதா செய்யுன்னு நினைச்சா நான் வந்து உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்க சஜிதா செய்யுன்னு சொல்லி நான் சொல்லி கட்டளையிட்டு இருப்பேன். அதனால என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன நிக்காக ஆனவுடனே நீ என் பேச்சை கேளு, அப்படி ஆயிடுது இப்போ, அப்படிதானே? அப்படியே இல்லையா? இல்ல மன்சூர் பாய் மாட்டிப்பார்னு எஸ்கேப் பண்றாரு. நிக்காக ஆகணும்னு என்ன செய்யுது, தாய் தாப்பன் பேச்செல்லாம் கேட்காதீங்க, என் பேச்சை கேளுங்க. அப்ப தாய் தாப்பன் நிலைமை 25 வருஷத்துக்கு முன்னாடி முதிரிலாம் கிடையாது. இப்போ வயசு போக போக வந்து பிள்ளைங்களுடைய பாசத்தை எதிர்பார்ப்பாங்க, பிள்ளைங்க என்கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க தாய் தாப்பன். அவங்களுக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்ற விஷயம் சொல்றதுனால. நீங்க வியாபாரம் செய்யற கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு என்ன வருதுன்னு மனைவிக்கு காமிக்க கூடாது. மனைவி வந்து என்ன செய்வாங்க, கால்குலேட் போட்டுருவாங்க. அம்மா என்ன பின்னாடிலாம் திட்டாதீங்க. என்ன மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, கால்குலேட் போட்டுருவாங்க, இந்த நகை இந்த வருஷம் வாங்கணும், இந்த பொருள் இவ்வளோ வாங்கணும்னு. ஆனா நீங்க சம்பாதிக்கிறது தாய் தகப்பனுக்கு போய் காமிங்க, கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அதனால அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தது தாய் தகப்பன், அடுத்தது கணவன். செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? நம்மளுக்கு ரொம்ப தாய் தகப்பனுக்கு அங்கே போய் துவா செய்யணும். நம்மளை வந்து நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றா, யா அல்லாஹ் நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது என்னோட அசுத்தங்களை கழுவி என்னை வளர்த்தாங்களே, நான் கேட்டதுதான் வாங்கி தந்தாங்களே அல்லாஹ், அதே மாதிரி என்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ ரஹ்மத் செய், அவங்களுக்கு கிருபை செய்து செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? அதெல்லாம் ரொம்ப அதிகமா துவா செய்யணும், குர்ஆன் ஓதணும், ஸலவாத் ஓதணும். முடிச்சிருமா? சொல்லுங்க பேர். ஒவ்வொரு பேர் என்ன இதை அப்படி வைங்க, ஓரமாக வச்சுட்டு கேட்கும் போது தாங்க. இல்லை அப்படி வைங்க பண்ணுறேன், வீடியோ இருக்குனால சொல்கிறேன். அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாட்ட போகும்போது கொடுக்கும்போது கொடுத்தா போதும். பெண்களுக்கு தனியாக வச்சிட்டிங்களா? அது பெண்களுக்கு தனியாக, ஆண்கள் அது ஆமாம். சரி இப்படி வாங்க போனா, இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஜாபீர் இது இப்படி வாங்க, இப்படி வாங்க, நீங்க நவருங்க, நீங்க நவருங்க. الله أكبر. الله أكبر. ஆமாம் கொஞ்சம்
नारे तकबीर शाहीन बैकवर्ड नारे तकबीर शीरीन का जोड़ नारे तकबीर नसीरा बैकवर्ड नारे तकबीर नूर आसाद नारे तकबीर 32 बैकवर्ड வேற வேற ஆளு எதுவும் தம்பி वजीरा बैकवर्ड नारे तकबीर वजीरा बैकवर्ड मोहम्मद यशिया अमीरा फातिमा அமீர் நீங்க கூட தான் வந்திருக்கீங்க, வாங்க பிஸ்மில்லா வாங்க. नारे तकबीर சில விஷயம் இருக்குது. மக்கானா கொடுக்குறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து லாக் பண்ணுறதுக்காண்டி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பெண்களுக்கு மக்கானா கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, ஆம்பளைங்காவது எப்படியாவது போயிட்டா கூட திரும்பி ஏதாவது கேட்டுக்கிட்டு வந்துடுவாங்க. பெண்களுக்கு மக்கானா கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, அது கிராமத்து பெண்கள் தான் இன்னும் கஷ்டம். போகிற வழி கூட தெரியாது, போயிட்டு திருப்பி வரக்கூட தெரியாது. மக்கானா வந்து மஸ்ட்டு நீங்கள் போட்டே ஆகணும். ஆமாம், அதில் எக்ஸ்ட்ரா ஒரு மக்கானா இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா 2 மக்கானா அப்படி இருந்ததுன்னா ஒரு மக்கானா அவங்களுக்கு கொடுத்துருங்க. இருக்கா? கரெக்டாக இருக்கா? அவங்களுக்கு இன்னொரு ஒன்று பிரிச்சு காமிங்க. அதனால் எஹ்ராம் துணி போடுறது எப்படின்னு அதுவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி போவோங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்படியே ஃபுல்லாக பிரிச்சுருங்கண்ணா. இந்த பாருங்க, மோல்னா நல்லா பிரிங்க. இல்லை கரெக்டு தான். ஆமாம், பேர் இந்த இது இப்படி இந்த பேர் இல்லை அதெல்லாம் வேணாம் வேணாம். இந்த இது பின்னாடி முதுகு பேக் சைடு வரணும். சரிங்களா? அதனால என்ன செய்யணும்னா, நீங்கள் போகும்போதும் சரி, உம்ராக்கு போகும்போதும் சரி, தவாப்பு போகும்போதும் சரி, இதை போட்டு போங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் யாருங்க நிற்கிறாங்க. நம்ம இது வழி தவறிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்ம வந்து உங்களை வந்து பார்க்கக்கூடிய நிலைமை ஆகிடும், சிரமமாயிடும். அதனால மக்கானா வந்து துவைக்க இல்லை, அது இல்லைன்னா பண்ணுங்க. ஹஜ்ஜுக்குன்னா நாங்கள் 2 கொடுப்போம், உம்ராக்கு மட்டும்தான் நம்ம என்ன ஒன்று தான் கொடுக்குறது. சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மக்கானா இல்லாமல் வெளியில் எங்கேயும் போகாதீங்க. வந்த பிறகு ஐடி மஸ்ட், நீங்கள் ஐடி வந்து போட்டு போகணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி. அங்கே இறங்கின உடனே இன்ஷா அல்லாஹ் ஐடி நாங்கள் தருவோம் ஏர்போர்ட்டில் தருவோம் ஐடி மஸ்ட்டு. என்ன ஐடி நாங்கள் தரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியில் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் வரணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஹோட்டலுடைய விசிட்டிங் கார்டு போன உடனே வாங்கிக்கோங்க. அங்கே விசிட்டிங் கார்டு வச்சுப்பாங்க, ஹோட்டல் விசிட்டிங் கார்டு. எல்லாருமே ஒவ்வொரு விசிட்டிங் கார்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிஸ் ஆகுனா கூட அதை காமிச்சா கூட நீங்கள் திருப்பி வந்து யார்கிட்ட கேட்டுட்டு வரணும். சரி, வேற என்ன இருக்கு? அது உங்களுக்கு அதை புறப்புறதுக்கு இன்ஷா அல்லாஹ் மதீனா ஜியாரத்துக்கு போனால், நாளைக்கு போகிறோன்னா இன்றைக்கி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆகிடுங்க. அதே மாதிரி தாயிஃப் நகர் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கு போகணுன்னா நாங்கள் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், எல்லோரும் ரெடி ஆகிடணும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு நம்ம போகும்போது, மக்காலேருந்து மதீனாவுக்கு போகும்போது எந்த டைமில் எப்போ நீங்கள் ரெடி ஆகி வரணும், கீழே வரணும் நாங்கள் சொல்லுவோம், அப்போவும் ரெடி ஆகிடணும். போகும்போது தான் நாங்கள் வந்து டிக்கெட்டு விசா வந்து உங்களுக்கு தருவோம்.
ரிட்டன் டிக்கெட் சேர்த்து தான் வரும். ரிட்டன் டிக்கெட் இல்லாமல் உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. ஆமாம். வேற ஏதாவது இருக்காம்மா? ஆனால் நான் வரல, சரியா? நான் வரல, சொல்லிட்டேன், நான் வரல. இந்த ஸ்டாஃப்ஸ் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். நான் வந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. ஏன்னா நடக்க முடியல. 5 மாதம் முன்னாடி வந்து நான் என்னுடைய ஹாஜிகளை கூப்பிட்டு போனேன். நான் போய் இருங்க, நான் அங்கே போய் ரூமில் தங்க தான் செஞ்சேன் தவிர உம்ரா செய்ய முடியல, தவாப் செய்ய முடியல என்னால். அதனால் நான் வரல, கோச்சிக்காதீங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்காண்டி என்னடா இவர் வரலன்னு சொல்லி அங்கே போய் துவா செய்யணும் எனக்கு. செய்யுமா இன்ஷா அல்லாஹ்? நீங்களே ஓடுங்க. இருங்க இருங்க இருங்க, கால் 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 கால். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم اني اسالك علما نافعا ورزقا واسعا وعملا متقبلا وشفاء من كل داء. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا ظلمنا انفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم بارك في موتي وفيما بعد الموت. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك له. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك له. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك له. لبيك اللهم لبيك لا شريك لك والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد
والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.